அதாவது இப்போ பிராண உடம்பு என்ற தலைப்பில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆதாரங்கள். ஆறொழுங்கில் நீர்த்துளி போன்று பிராண உடம்பின் வெளிப்புறத்தில் சுழலாக காணப்படும். அவற்றின் அமைப்பு நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். நெற்றிக்கண் பார்வைக்கு அவை பிராணமய கோஷத்தின் வெளிப்புறத்தில் நீர் சுழிகள் போன்று சுழன்று கொண்டே இருக்கும். தாமரை, பூசணி, ஊமத்தம் பூக்கள் போலவும் பல பல நிறங்களுடன் ஒளி வீசி காணப்படும். அப்பூக்காம்புகளிலிருந்து மெல்லிய நாளங்கள் புறப்பட்டு முதுகுத்தண்டின் நடுவே ஓடும். சுழிமுனா நாடியில் மூங்கில்களில் கணுக்கள் அமைந்திருப்பது போல வேறின்றிருப்பதை நாம் காணலாம். நான் உங்களுக்கு பிக்சரில் போட்டுறேன். மனிதனுடைய உடம்புகளில் ஒன்றன் சக்திகளை மற்றொன்றுக்கு இறக்கும் துவாரங்களே ஆதாரங்கள் ஆகும். அவற்றின் துணையின்றி ஒன்றும் உயிர் தராத வகையில் அவை எல்லா உயிர் பிராணிகளிடையே உடம்பிலும் இருப்பது ஆகும். ஆனால் அவரவர் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் தக்கபடி இந்த சக்கரத்தின் உடம்புக்குடம்பு மாறுபடும். ஒரே உடம்பிலேயே ஆதாரம் ஒரே மாதிரியாக இருக்காது. அளவிலும் நிறத்திலும் சுழற்சியிலும் வேகத்திலும் மிக மிக வேறுபடும். அடுத்து, சாதாரண மக்களிடையே இவை 2 அங்குல வட்டமாய் தணல் போன்ற மந்தமான ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். அடுத்து, மிகவும் மந்தமாய் சுழலும். உடம்பு உயிர்த்திருப்பது வேண்டிய அளவு மாத்திரம் மட்டுமே சக்திகளை உபயோகித்து நிற்கும். பூரண மக்களிடம் அவை 1 சண் அகலம் வரை விரிந்து வானவில் நிறங்களோடு மின்னொளி வீசும். மின் வேகத்தில் சுழன்று கொண்டு பலவித சக்திகளை பெருவாரியாக உள்ளேற்று ஒவ்வொரு சக்கரமும் ஒரு சிறு சூரியனைப் போல பிரகாசித்து கொண்டிருக்கும். அன்னருடைய அறிவும் ஆற்றலும் உலக மக்கள் வியக்கத்தக்க வகையில் இருக்கும். இந்த சக்கரம் உடம்பிலே சில உறுப்புகளின் மேல் உன்னமனாக கூறப்பட்டிருப்பினும் அவை அவ்வுறுப்புகளின் பாகங்கள் அல்ல, பிராண உடம்பின் அவயங்களே ஆகும். பிராண உடம்பு அன்ன உடம்பை விட்டு நீங்கும் பொழுது இவையும் கூட நீங்கிவிடும். பிராண உடம்பில் உள்ள ஆதாரங்களில் முக்கியமானவை 6 ஆகும். இந்த 6 கமலங்களும் விரியும் பொழுது மேலுள்ள சகசிராரம் கூடவே விரியுமையாக அஃது இவற்றுடன் ஒரு சக்கரமாக சேர்த்து கூறப்படுவதில்லை. ஆயினும் அது எல்லாவற்றிலும் மேலான சக்கரமாகும். 6 ஆதாரங்களுக்கு பிரம்மதந்திரமாகிய இந்த 7 ஸ்தானங்களே ஆலயத்தின் 1 முதல் 7 வரையுள்ள பிரதான மூர்த்திகளின் இருப்பிடங்களாக அமைந்துள்ளன. அவையே நம்மிடம் திருநீறு தரிக்கும் ஸ்தானங்களே ஆகும். இந்த ஆலயத்தை நம்ம முன்னாடி நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது நம்ம இந்த ஆலயத்தோட மனித உடம்பும் தொடர்புடைய நம்ம ஒரு பிக்சர் போட்டிருப்போம் பாருங்கள், இந்த அன்ன உடம்புல. அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? மூலாதாரத்தை குறிப்பது கொடிமரத்தின் பீடமே ஆகும். அது கொடிமரம் அல்ல. கொடிமரம் அன்ன உடம்பில் முதுகுத்தண்டையும் பிராண உடம்பில் சுழுமுனா நாடியையும் அறிகுறியாக காட்டுவது. இங்கு கூறிய ஆதாரங்களின்றி ஒவ்வொரு உடம்பினும் வேறு ஆதாரங்களும் இருக்கின்றன. ஆனால் அவை வாம மார்க்கத்தை சேர்ந்தவை. மனிதனுக்கு விலங்கு ஆக்குப்பவை மனிதரை விலங்குமாய் ஆக்குவே ஆகும். வித்தக சித்தர் கணத்தாரால் அவை கையாளப்படுவதில்லை. உயிரிலின் அன்ன உடம்பும் பிராண உடம்பும் சேர்ந்தே ஸ்தூல உடம்பை இந்த ஆதாரங்கள் மூலம் தொழிற்படுத்தும் சக்திகள் 3 ஆகும். இச்சையுடம்பு, மன உடம்பு முதலியவற்றை வியையின்றி வேறு பல சக்திகள் வேலை செய்கின்றன. அவை பின்னால் கூறப்படும். இறைவனிடமிருந்து எண்ணற்ற சக்திகள் வெளிப்படுகின்றன. அவற்றுள் ஒவ்வொன்றும் அண்டங்கள், புவனங்கள், சப்த உலகங்கள் எங்குமே இடைவிடாது வேலை செய்து கொண்டிருக்கிறது. அவை அனைத்தும் மனித அறிவிற்கு அடக்குவன அல்ல. அவற்றின் வேலையை ஒரு சிறிதும் நம் உணரும் பொருட்டு ஆன்றோர் அவற்றின் படைக்கும் சக்தி, காக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி என 3 வகையாக தொகுத்து கூறினர். வேறு சிலர் காக்கும் சக்தி இரு கூறாகி அவற்றை காப்பன மறைப்பன எனவும், அழிக்கும் சக்திகள் இரு கூறாகி அவற்றை அழிப்பன அருள்பவன எனவும் ஆகி இறைவனுடைய வேலையை பஞ்ச கிருதியங்கள் என்று கூறுவர். ஆனால் ஒரு குயவன் எண்ணறிந்த மட்கலங்களை ஒரே நேரத்தில் ஓரிடத்தில் வணைந்து கொண்டும் வேறொரு இடத்தில் உலர்த்தி கொண்டும் இருப்பானால் அந்த மாயம் நம் மனதிற்கு புலப்படாமல் தோன்றும். ஆனால் உலக மதங்கள் எல்லாம் முத்தொழில் இயற்றும் இறைவன் 3 மூர்த்திகளாக அவருக்கு 3 பேரும் கொடுத்து அழைக்கின்றனர். ஆயினும் அம்மூவரும் ஒருவரே என்று ஒருவரும் அம்மூவரே என்றும்
தம் ஞான நூல்கள் வாயிலாக வற்புறுத்தி கூறவும் செய்கின்றனர். ஒருவனாய் உலகத்த நின்ற நாளோ ஓருருவே மூவுருவான நாளோ என அப்பர் மூர்த்தி சுவாமிகள் போற்றியது இதனையே. இந்த 3 மூர்த்திகளையும் பிரம்மா, விஷ்ணு, சிவம் என்று, பிதா, புத்திரன், பரிசுத்த ஆவி என்றும், ஒரிஷிஸ், ஐசிஸ், ஹராஸ் என்றும் இன்னும் பல முப்பெயர்களால் அழைக்கப்பட்டு வருகிறது. இன்றைய உலக மதங்களிலும் பண்டு இறந்துபட்டு பல மதங்களிலும் அழைக்கப்படுகின்றன. இறைவனுடைய இந்த உருவங்களில் உருவத்திற்கு ஒரு சக்தியாக 3 சக்தியை கூடி நம் ஸ்தூல உடம்பிற்குரிய ஆதார சக்திகளாக வேலை செய்கின்றன. அவை முறையே குண்டலினி, ஜீவசக்தி, பிராணசக்தி என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றில் சிவப்பு நிறமுடைய குண்டலினி பிரம்ம பாகத்தை சேர்ந்ததாகவும், நீல நிறமுடைய ஜீவசக்தி விஷ்ணு பாகத்தை சேர்ந்ததாகவும், பொன்னிறமுடைய பிராணசக்தி சிவபாகத்தை சேர்ந்ததாகவும் கருதப்படுகிறது. ஜீவசக்தியும் பிராணசக்தியும் வேறு வேறாக அல்ல. இம்மூன்று சக்திகள் வேலை செய்யும் பொழுது நெற்றிக்கண் பார்வைக்கு புலப்படும் அவற்றின் நிறங்களே. ஆன்றோரால் நமது திருமூர்த்திகளை கற்பிக்கப்பட்டிருக்கும் திருவுருவங்களை கொடுக்கப்பட்டிருப்பவை பொன்னார் மேனியன், நீலவண்ணன், செந்தமரையானன் என்ற பெயர்களால் இந்த 3 சக்திகளை ஏற்பட்டவை ஆகும். இதுதான் இந்த பிராண உடம்பின் அது ஒரு முக்கியமான டாபிக். இந்த ஆதாரங்களுக்கும் இந்த பிராண உடம்புக்கும் இந்த அன்னமய கோஷத்துக்கும் இந்த ஆதாரத்துக்கும் எப்படி ஒரு இணைப்பையும் எப்படி ஒரு கனெக்டிவிட்டியும் எப்படி கொடுக்குதுன்னு ஒரு முக்கியமான டாபிக். இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் அதை உங்களுக்கு பிக்சராகவும் நான் போட்டுறேன். இத்துடன் தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.